ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா உடச்ச கருப்பு உளுந்தை வச்சு நம்ம ஒரு கஞ்சி ப்ரெமிக்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் நம்ம எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே நம்ம இதை குடிக்கலாம். டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் டெய்லி கூட இதை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க, இதுக்கு தேவையான கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ கருப்பு உளுந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் உடச்ச கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். நான் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு உளுந்தில் செய்யும்போது தான் அது ரொம்ப சத்தாகவும் உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும். அதனால் நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 1/4 கிலோ கருப்பு உளுந்து 1/4 கிலோ வெள்ளை உளுந்து கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் முழுக்க கருப்பு உளுந்தில் தான் நான் செய்கிறேன். இந்த மாதிரி உடச்ச உளுந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வறுக்கும்போது அது சீக்கிரமாக வறுபடுறது தெரியும். அதனால் நான் உடச்ச கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு அரிசி பார்த்திங்கன்னா நான் நார்மல் அரிசி, நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு 50 கிராம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1/2 கிலோவுக்கு 50 கிராம் எடுத்துக்கோங்க. நீங்கள் 1/4 கிலோ செய்கிற மாதிரி இருந்தால் 25 கிராம் போட்டுக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். ஏலக்காய் பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ஏலக்காவை போட்டு செய்யும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கஞ்சி. பசங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் நான் ஏலக்காய் ஒரு 15 ஏலக்காய் எடுத்திருக்கேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம், ரொம்ப போடக்கூடாது. வெந்தயமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருப்பு உளுந்து கஞ்சிக்கு நம்மளுக்கு தேவை. இந்த கஞ்சை நம்ம மாவை அரைச்சி எப்படி நம்ம கஞ்சி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. நான் நாட்டு சர்க்கரையில் தான் செய்ய போகிறேன். நாட்டு சர்க்கரையை நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இதுதான் இந்த கஞ்சிக்கு தேவையான சாமானுங்க. இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடாய் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க. இதை நம்ம வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த கஞ்சிக்கு. இப்போ பாருங்கள், நான் 1/2 கிலோ கருப்பு உடச்ச உளுந்தை நான் போட்டுட்டேன். இப்போ அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஒரு 7-8 நிமிஷம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வறுக்கிறதுக்கு. அது நல்லா செவந்து வரணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா ஒயிட்டாக இருக்குது. இது எல்லாம் நல்லா செவந்து வரணும். அதே சமயத்தில் கருகிடாத வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 நிமிஷம் வறுத்துருக்குறேன். இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா கிட்டே இருந்து நல்லா கிளறி நல்லா திருப்பி விடுங்க, கை விடாதீங்க. ஒரு 7 நிமிஷம் இதுக்கு இதே மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். ஒரு சைடு ஒரு சைடு செவக்காத இருக்கும். அதனால் கிட்டே இருந்து பொறுமையாக பார்த்து நம்ம வறுத்துக்கலாம். நம்ம இதை வறுக்கிறது தான் அந்த கஞ்சி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நம்மளுக்கு குடிக்கும்போது. அதனால் வறுக்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வையும் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா எல்லாமே ஈவனாக நம்மளுக்கு செவந்து வந்திருக்கு. இப்போ இந்த மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சு வறுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தா தான் அந்த கஞ்சி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஒரு 2 மாதம் வெளியில் வச்சா கூட கெட்டு போகாது அந்த மாவு. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கோங்க. அகலமான பிளேட்டில் நம்ம அந்த வறுத்த கருப்பு உளுந்தை நம்ம போட்டுக்கலாம். நம்ம குறுகலான பாத்திரத்தில் போட்டோம்னா அது வேத்துரும். அதனால் இந்த மாதிரி அகலமாக போட்டு நல்லா அந்த சூடு ஆறுற வரைக்கும் நம்ம அதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பருத்தி விட்டுக்கோங்க. அது நல்லா ஆறிட்டுருக்கட்டும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
அரிசி வந்து 50 கிராம் வச்சுருந்தோம்ல, அந்த அரிசியை நம்ம போட்டுக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரி அரிசி மாதிரி நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் 50 கிராம் அரிசியை போட்டுட்டு அதையும் நல்லா கைவிடாத நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அரிசியை வந்து நல்லா பொன்னிறமாக நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அரிசியை வறுத்துட்டேன். இப்போ வந்து அதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் உளுந்து போட்டு வச்சுருந்தேன், அதே பிளேட்டில் நான் போட்டுக்கிறேன். அடுத்ததாக நம்ம வந்து ஏலக்காவை போட்டுக்கலாம். ஏலக்காய் பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சு நல்லா அந்த ஏலக்காய் வந்து உப்பி வருங்க. அதுதாங்க, அந்த மாதிரி நம்ம போட்டு வறுத்து போட்டோம்னா வாசனையாகவும் இருக்கும் நம்மளுக்கு அந்த கஞ்சி. அதை நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு உப்பி வருது பாருங்கள். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி போட்டோம், ஏலக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். பொறுமையாக வறுக்கணுங்க எல்லாத்தையுமே. அடுத்ததாக நம்ம வந்து வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா நம்ம வந்து செவக்க வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டேன். இப்போ இதையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது பாருங்க, எல்லாத்தையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூட்டோட ஜாரில் போடக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா ஆறி வரணும். சூட்டோட ஜாரில் போட்டோம்னா அந்த மாவு வந்து கெட்டுடும். அதனால் வந்து நல்லா வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஆற வச்சுட்டேன். இந்த அளவுக்கு ஆறி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபேன் காற்றுலையாவது நல்லா காய வச்சுக்கோங்க. அந்த பிளேடு கிளியில் நல்லா செக் பண்ணிக்கோங்க. அங்கே கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட மாவுக்கு இதுவாகிடும். அதனால் வந்து நல்லா க்ளீனாக வந்து காய வச்சு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். உங்களுக்கு அப்படி அதிகமாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் மிஷினில் கூட கொடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருவாங்க. நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இது எந்த அளவுக்கு அரைச்சாலும் கொஞ்சம் திரியாக தான் இருக்கும். அப்படி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வடிகட்டி வச்சு ஜல்லடை வச்சு நீங்கள் வடிகட்டிட்டு கூட அந்த திப்பிங்கெல்லாம் இருக்கும், மறுபடியும் அதை போட்டு கூட நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறதுனால எனக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு பவுடராக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம அதிகமாக போட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு பவுட்ரு கிடைக்காது. அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்கன்னா நம்ம ஈஸியாக வீட்டிலே அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது மீதி இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி ஒரு 4 வாட்டி நான் போட்டு அரைக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நம்ம போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அரைச்சதை. இப்போ இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒரு வாட்டி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துலேருந்து 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். ஒரு 4 பேருக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு நம்ம ரெடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பவுட்ரு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நைஸாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக இருக்குது. நம்ம மொத்தமாக போட்டு இருந்தோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு நைஸாக பவுட்ரு ஆகாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வெளியில் நீங்கள் தாராளமாக 2 மாதம் வச்சுக்கலாம். அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 5 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம். இப்போ வந்து நான் வெளியில் தான் வைக்க போகிறேன். நான் ஒரு 2 மாதத்துக்கு
இப்போ பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா நான் திக்காக எடுத்திருக்கேன். ஒரு 2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். காய்ச்சின பால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இது பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை வச்சு தான் நம்ம இந்த கஞ்சியை வந்து நம்ம செய்ய போகிறோம். ஒயிட் சுகர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வந்து இந்த கருப்பு உளுந்து வச்சு இந்த நாட்டு சக்கரைலாம் போட்டு செய்யும்போது தான் அது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச கருப்பு உளுந்து கஞ்சி மாவை நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நான். இந்த அளவுக்கு போட்டோம்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு 2 பேர்லேருந்து 3 பேர் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டம்ளரில் நான் மீடியம் டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் டம்ளரில் ஒரு 2லேருந்து 2.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். நான் இந்த டம்ளர் தான் அளந்துருக்கிறேன். இது மீடியமான டம்ளர். இது பால் வேறு நம்ம 2 டம்ளர் ஊற்ற போகிறோம். அது 4 டம்ளர் கணக்கு வந்துடும். அதனால் இப்போ இது வந்து நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றுறேன். இதை ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஸ்டவ்வில் வைக்கிறதுக்கு முன்னால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வைக்கணும். நீங்கள் அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்டவ்வில் கட்டி கட்டியாக திரிஞ்சிடும். உங்களுக்கு என்ன மிக்ஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் ஆகாது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம எந்த அளவுக்கு கஞ்சி மாவு போட்டோம். இப்போ எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னால் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் உப்பு பார்த்தீங்கன்னா நான் டேபிள் சால்ட் வந்து ஒரு பிஞ்சு மட்டும் போட்டுக்கிறேன். அது வந்து ஒரு நல்ல ஸ்வீட்னஸை கொடுக்கும். அதனால் வந்து ஒரு பிஞ்சு மட்டும் டேபிள் சால்ட் போட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம்லேயே வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து இது வந்து அடி பிடிச்சிரும் உளுந்து போட்டிருக்கிறதுனால. வச்சுட்டு நம்ம கைவிடாத கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 3-4 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த கஞ்சி சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு திக்காகிடுச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. இல்லைனா அடியில் அப்படியே அந்த மாவு தங்கிடும். கிட்ட நின்று செய்யுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கிளறி விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் திக்காய் வந்திருக்கு மாவு. இந்த அளவுக்கு திக்காய் இருக்குது. நம்ம பால் வேறு ஊற்ற போகிறோம். பால் ஊற்றும்போது அது கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு பால் தேவையில்லைனாலும் நீங்கள் பாலை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெறும் நாட்டு சக்கரை மட்டும் போட்டு நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா பசங்க வந்து இந்த மாதிரி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. அதனால் நான் பால் ஊற்றி கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதித்து வந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ தான் வந்து நான் பாலை சேர்க்க போகிறேன். பால் பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் நல்லா திக்கான பாலுங்க. 2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். எந்த கிளாஸில் நம்ம தண்ணி அளந்தோமோ அதே கிளாஸில் 2 டம்ளர் பாலுங்க. அந்த பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால் தான் நான் ஆற வச்சுருந்த பால். அதை போட்டு அது கொஞ்சம் கொதி வர அளவுக்கு கொஞ்சம் அப்படி கிளறிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம கஞ்சி மாவு சூடாக இருக்கிறதுனால பால் சீக்கிரம் வந்து கொதிக்க வந்துடும். பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருந்துருது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியில் வந்து கடையிலலாம் வாங்காதீங்க கஞ்சி மாவெல்லாம். இது மாதிரி நம்ம வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பால் வந்து கொதிக்குது அந்த மாவோடு கலந்து. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் நான் வந்து நாட்டு சர்க்கரையை போட போகிறேன். நாட்டு சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 8 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மொத்தம் வந்து தண்ணி கணக்கு பால் கணக்கு எல்லாம் சேர்த்து எனக்கு 4 டம்ளர். அதனால் 8 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை போடுங்க. ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள் நான் 8 ஸ்பூன் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே அது நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சிரும். இந்த மாதிரி ஒயிட் சுகர் இல்லாத நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களுக்கும் இதே மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்தே நீங்கள் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ காஃபி பதிலாக நம்ம வந்து இதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம். அப்படி டெய்லி குடிக்கலனா கூட வாரத்தில் ஒரு நாளாவது பசங்களுக்கு 1 நாள் 2 நாளாவது கம்பல்சரி கொடுங்க. அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது. கை வலி கால் வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது பெரியவங்களும் நல்லா குடிக்கலாம். இதை பேக் பெயினுக்கெலாம் நல்லதுங்க.
இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முதுகு வலிக்கெல்லாம் நல்லது. ஹெல்த்தியான முறையில் நம்மளுக்கு கருப்பு உளுந்து ப்ரெமிக்ஸு வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஈஸியாக. இது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 2 மாதத்துக்கு நம்ம தாராளமாக வெளியில் வச்சு பயன்படுத்தலாம். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ காஃபியை நிறுத்திட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு நீங்கள் காலையிலையும் குடிக்கலாம், ஈவினிங்கும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். முக்கியமாக பொம்பளை பசங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.